தமிழ்நாடு தொழிலில் எந்த அளவு வளர்ச்சி விகிதாச்சாரத்தில் வந்து ஜிடிபியை ரீச் பண்ணி கொண்டு கொடுத்து அதை பார்த்து அவை எங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபைடு இருக்குது, உன்னோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகுது, அதனால் நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வந்துடும், உன்னோட வளர்ச்சிக்கும் அது யூஸ் ஆகும், தாராளமாக கொடுக்குறேன்னு கொடுத்தான். நாங்கள் வாங்கினோம், ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு வட்டி கட்டுறோம், தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒளிமறைவே கிடையாது. பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது. தெளிவாக சொல்கிறேன். இங்கே எங்கே நாங்கள் தப்பு பண்ணுறோன்னு சொல்லுங்கள். நீ மோடி கவர்மெண்ட் வரும்போது 40 கோடி என்னவோ இருந்தது, இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி இருக்குது? எத்தனை லட்சம் கோடி இருக்குது? 1.5 லட்சம் கோடி கடனுக்கு மேலே இருக்கு. சரி, 150 லட்சம் 150 லட்சம் கோடி கடன் இருக்கு உனக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீ எங்கே பண்ணேன்னு நான் திரும்பி கேட்குறேன். நிர்மலா சீதாராமனை திரும்பி கேட்குறேன். இத்தனை ஸ்டேட்டோட வருமானத்தையும் நீ வாங்கி கல்லா கட்டிக்கிட்டு வராக்கடன் பட்டியலில் நீ கொடுத்த லோனெல்லாம் வராமலே போட்டோம், நான் வராக்கடன் பட்டியலில் சேர்த்துட்றேன். 50 கோடி லோன் வாங்கினியா, ஒரு 10 கோடி பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுத்துரு, வராக்கடன் பட்டியலில் சேர்த்துட்றேன் அப்படின்னு நீ ஃப்ராடு பண்ணது. நீங்கள் வராக்கடன் பட்டியலை தள்ளுபடி பண்ணிவிட்டு பல ஆயிரம் கோடியை இழப்பீடுல கணக்கு காட்டி அந்த 1ஆம் நம்பர் ஃப்ராடு தான் நிர்மலா சீதாராமன்.